ஓகே, அல்லேலூயா. சரி, வேதத்தை கொண்டு வந்தவங்க வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 134 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணுவார்? கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை போன நவம்பர் மாதம் உபவாச நேரத்தில் இருந்து டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிற போது 7 நாள் உபவாசம் எடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் இந்த வார்த்தையை நம்முடைய சபைக்கு, சபை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் சர்ப்பமா நினைக்காதீங்க. இந்த வசனத்தை நீங்க எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்களோ, எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களோ, எவ்வளவு கனம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அவருடைய ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை போய் சொல்லுகிற வார்த்தை அல்ல. வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஜீவனுள்ளவைகள். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின. நல்லா புரிஞ்சுக்கணும். வானத்தையும், ஆமா, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாம் கவனமா பாருங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இந்த வானத்தையும் இந்த பூமியும் படைச்சவர். இந்த வானத்துக்கு அதிகாரம் உள்ள சர்வ வல்லமை உள்ளவர் அவர். இந்த பூமிக்கு அதிகாரமும் உரிமையும் உடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் நம்ம என்ன பண்ணுகிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வானத்தையே உண்டாக்குனவர், பூமியையும் உண்டாக்குனவர் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை உருவாக்குவார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை உருவாக்குவார், உண்டாக்குவார். அவர் உருவாக்குகிறதும் உண்டாக்குகிற கர்த்தர். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் சாதாரண மனிதன் அல்ல. இயேசுவை பார்க்கிற போது நிறைய பேர் பாவமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. பாவம் அவரே காப்பாற்றுறதுக்கு அவரால் முடியல. ஒரு மனுஷன் சொன்னான், இயேசு சிலுவையில் தொங்கும் போது ஒரு ஆள் சொன்னான், ஒரு கள்ளன், உன்னையும் ரட்சித்து என்னையும் ரட்சிப்பீராக. அப்போ ஒன்னொருத்தன் சொன்னான், ஆண்டவரே நீர் மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் ஆண்டவரே நீர் பரதேசிக்கு வரும்போது, ஒரு ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறுங்கப்பா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க ஆண்டவரேன்ட்டு எங்க ஜெபம் பண்ணாரு? சிலுவையில் ஜெபம் பண்ணார். ஒரு கள்ளன், 2 கள்ளனும் அடிபட்டாங்க. ஆனால் ஒரு கள்ளன் திமிரா பேசுகிறான். அடி வாங்கினாலும் அவன் திருந்தலை. ஒரு கள்ளன் திருந்தி பேசுகிறான். என்னன்னு? ஆண்டவரே நான் செய்த தப்புக்காக இந்த தண்டனை, ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க, என் ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இனிமேல் நமக்கு என்ன இல்லை ஒரு வாழ்க்கையில். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நாம் சிலுவையில் தொங்கலை, நாம் நன்றாய் சுதந்திரமாய் உறவாடி கொண்டு இருக்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நடந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். சுய வாழ்க்கை வாழும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீயும் நானும் உண்மையாய் ஜெபித்தால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு நல்ல வாழ்க்கை தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர். தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி உண்டாக்கினார். அல்லேலூயா. உன்னை தாயின் வயிற்றிலே எப்படி உண்டாக்கினாரா? பெயர் சொல்லி உன் எலும்பு உருவாகும் முன்னவே அது தெரிஞ்சிருந்தது. நம்ம அப்பாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் தெரியாது. 10 மாசம் பிறந்து வர வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்ன தெரியாது? தாய்க்கே தெரியாது, தகப்பனுக்கே தெரியாது என்ன உருவம், எந்த ஸ்கெல்டன், இவங்களுக்கு எந்த எலும்பு வருகிறதுன்னு தெரியாது, இவங்களுக்கு எப்படி கண் இருக்குன்னு தெரியாது. இப்போ ஏதோ ஸ்கேன்ல பார்க்குறாங்க, ஆனாலும் பார்த்த ஸ்கேன் வெளியில வரும்போது அது வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. ஆனா தேவன் பாருங்க,
நம்மை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே நம்மை முன்குறித்து இருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை உண்டாக்கினார், நம்ம பெயர் சொல்லி அழைத்தாராம். ஒன்று தெரியுங்களா, நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு பேர் வச்சோன்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் வச்ச பேரை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு பேர் வச்சாங்க. அல்லேலூயா. நீ சுப்பமான் பேர் இருந்ததுன்னா அது ஆண்டவர் வச்ச பேர். அல்லேலூயா. முனியமான் பேர் இருக்குதா, கவலைப்படாத, அது ஆண்டவரே முன்னாடி வச்ச பேர். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்துட்ட பேர் மாறுது, அது தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணின பேர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞானஸ்தான பேர் தெரியும்? தெரியுமா? என்ன பேர்? க்ளோரி. அப்புறம் உன் பேர் ரோதை, ரெபேக்கா. கர்த்தர் நல்லவர். நிறைய எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு உங்க பேரு? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் பெயரை முன்குறித்து இருக்கிறார். உன் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை முன்குறித்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு என்ன வருமா? அம்மா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேம்மா, கொஞ்சம் கவனிங்க, என்ன கேளுங்க. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வருமா? 121 சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். 121 1 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆமா பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வருகிறது? ஆமா, நமக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா அது அவர் கையில இருந்து வருது. நமக்கு ஒரு 1000 ரூபாய் வருதுன்னா யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அது கர்த்தரிடத்துல இருந்து அவர்கிட்ட போய் உதவி என்ன பண்ணுது, நமக்கு வருகிறது. அல்லேலூயா. என்கிட்ட காசு இல்லை, துணி வாங்கலை, எனக்கு ட்ரெஸ் வாங்கலை, என் பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி தரல, நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்கும் வாங்கி தரல. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே நீ காசு கொடுத்தா சபையை தான் அலங்காரம் பண்ணணும், இதுக்கு போய் மிஞ்சி எனக்கு காணிக்க கொடுத்தீங்கன்னா நான் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி தரேன் ஆண்டவரே. அப்போ ஒரு தொகையை மாமியார் வீட்டுக்கு வந்து 5000 கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம், அதை நீயே வச்சுக்கோமா, பிள்ளைங்களுக்கு நீ வாங்கிக்கோ. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியக்காரன், எனக்கு நீங்கள் கொடுத்தாதான் நான் போடுவேன், என் விசுவாசிகள் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், நான் ஊழியக்கார ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், இந்த வெள்ளை சட்டை ஒரு காணிக்க வந்தது. அல்லேலூயா. கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மை. இந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு சகோதரர் ராணில் அங்கேருந்து ஃபாரின்லேருந்து எனக்கு ஃபோன் அடித்தார். சொல்கிறார், ஐயா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் நான் தரேன் ஐயா, நீங்கள் ஏதாவது வாங்கிக்கோங்க, ட்ரெஸ் வாங்கிக்கோங்கன்னார். அல்லேலூயா. எனக்கு தேவன் செய்த நன்மை பாருங்க, உங்களுக்கும் தேவன் செய்வார். ஒத்தாசை கொடுக்கிறவர், சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்தாசை கொடுக்கிறவர், உதவி கொடுக்கிறவர். எது வேணாலும் ஆண்டவர் கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எவைகள் வந்தாலும் சரி. யோபு வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டம். யோபு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். யோபு தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தான், எல்லாம் போயிடுச்சு. ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். யோபு 42ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சீக்கிரமா. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையில் ஆசீர்வதித்தார். அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14000 ஆடுகளும் 6000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமென். அப்புறம் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்களாம். அல்லேலூயா. ஆமென். நல்ல சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. இங்க தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, யோபு வாழ்க்கையில எல்லாம் இழந்துட்டாரு. பிசாசு வந்தான், சோதனைக்காரன் வந்தான், சாத்தான் வந்தான், அவன் வாழ்க்கையை ஒரு வழி ஆக்கிட்டான். அவன் ஜெபிக்கிற மனுஷன் தான், உண்மையுள்ள மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆனால் சாத்தான் ஆனவன் ஆண்டவர்கிட்ட அதிகாரத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த அவன் சத்ருவாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நீங்க ஆண்டவரை சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா, சில சோதனையின் வழியில நமக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறவராக இருக்கிறார்.
சோதனை நேரத்தில் நிறைய கஷ்டங்கள் வரும். அப்போ யோசிக்கலாம், நீங்கள் அந்த கஷ்டத்தை மட்டும் மேற்கொண்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார். அல்லேலூயா. சில பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்கள் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கிறதில்ல, ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. சில தோல்வி வந்திருந்தா நீங்கள் உட்காந்து புலம்பக்கூடாது. ரெட்டிப்பாக ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்க போகிறாரு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடலாம். நீங்கள் டீ குடிச்சு முடிச்சிருங்க அதுக்குள்ளே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் டீ குடிங்க, நான் உங்களுக்காக பாடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிச்சவங்க கூட சேர்ந்து பாடுங்க. எனக்கும் ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து வச்சிரு தம்பி. நான் மட்டும் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அல்லேலூயா. என்னை மறந்துடுறீங்க, என்னை ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒரு டீ காப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. பேடு வாசிக்கிறவரு வாப்பா உள்ள, உன்னை அடிக்கடி கூப்பிட வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபை என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபை என்னை நிரப்பு. ஆரம்பம் அற்பமானாலோ அதன் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலோ அதன் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டு, எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டு. ஓ எங்கள் வறட்சி செழிப்பாகட்டு, எங்கள் வறட்சி செழிப்பாகட்டு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. பாடுவோமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. ஆமென். கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புதிய நாள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தர் நல்ல ஓரளவுக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். குடிமா குடிமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேம் சிஸ்டர் குடிங்க. ஓரளவுக்கு முடிஞ்சது. வெரி குட். இப்போ யோபுடைய வாழ்க்கையில் அவன் பிள்ளைகளை இழந்தான், குடும்பத்தை இழந்தான், அவனுடைய ஆஸ்தி செல்வங்கள் எல்லாம் இழந்த போது ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை தந்தார். அல்லேலூயா. ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். ஆண்டவரே, எனக்கு பிள்ளையே இல்லையே. அவனுக்கு இருந்த பிள்ளைங்க எல்லாம் செத்துறாங்க. 7 பிள்ளையும் செத்தாச்சு, 3 பொண்ணும் போச்சு. ஆனால் நல்ல செல்வ சீமானா இருந்த மனுஷன். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோபு புஸ்தகம் 42:12 வசனத்தில் அவனுக்கு ஆண்டவர் மறுபடியும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுத்தாராம்? என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? வாசிங்கம்மா, வெக்கப்படாமல் வாசிமா. ரூத்து வாசி, கொஞ்சம் மைக் எடுத்து வாசிமா. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடு. எத்தனை ஆடு வந்தது பாருங்க, 14,000. நம்ம வீட்டுல ஒரு ஆடு இல்ல. அல்லேலூயா. எத்தனை ஆடு வந்திருக்கு? 14,000. 14,000.
அதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில 7,000 தான் வச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது பின்னலமையில அது அப்படியே மாறிச்சு. 7,000 14,000 மாறிச்சு. அடுத்து சொல்றாரு 6,000 ஒட்டகங்கள், கேமல்ஸ், 6,000 கேமல்ஸ், ஒட்டகங்கள். 3,000 வச்சிருந்தாரு. அவன் இழக்கும் போது 3,000. ஆனா கர்த்தர் அவனை சோதித்து சாத்தானானவனுக்கு உத்தரவு கொடுத்து, சாத்தானானவன் அவனுடைய உடைமைகள், அவனுடைய பொருட்கள், அவனுடைய சொத்து, அவனுடைய உரிமைகளை எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்ட பிறகு அவன் எல்லாவற்றையும் இழந்தான். இழந்த உடனே என்ன நடக்குதுன்னா, வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின போது, கர்த்தரிடத்துல உண்மையா இருந்த போது, கர்த்தர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்த போது, அவன் முழங்காலில தேவனை தேடின போது, சிரட்டை எடுத்து அவன் என்ன பண்ணானா, சரீரம் முழுக்க அவனுக்கு பருக்கள், கொப்புளங்கள், சாம்பலிலே உட்கார்ந்து அழுகுறான். ஆண்டவரே, நீர் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த காரியத்தை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, நீர் எடுத்துக்கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொன்னான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களோ, எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. இல்லாத நேரத்துல கூட ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. இந்த புதிய ஆண்டுல இரட்டிப்பாய் ஆண்டவர் உனக்கு தருவார். அவன் பின்னில்லாம இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். சில மக்களுக்கெல்லாம் தெரியும், நாகமணி சிஸ்டருக்கு எல்லாருக்கும் சிலருக்கு தெரியும் என் லைஃப் பத்தி. அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து ஆண்டவர் இரட்டிப்பாய் கொடுத்தார். யோபு முன்னிலைமைய அப்படியே போச்சு. அன்னைக்கும் இந்த கோட்டு இருந்தது, கோட்டு போச்சு. அல்லேலூயா. யோசேப்புடைய வஸ்திரத்தை ஒருத்தர் பிடிக்கிட்டு போனான். அதை மாதிரி என் வஸ்திரத்தை ஒருத்தர் பிடிக்கிட்டு போனாரு, என் கோட் ஷர்ட்டை பிடிக்கிட்டு போனாரு, என் ஃபேன் ஷர்ட்டெல்லாம் பிடிங்கிட்டாரு, என்னுடைய பொருள் எல்லாம் போச்சு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தோம். கர்த்தர் மறுபடியும் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, இம்மட்டும் ஆத்துமாக்களை கொடுத்து நிறைவாக்கி வைத்திருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணார்னா, என் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார். என் மீது இருக்கிற ஆவியானவர், நான் சொல்றேன், ப்ராஃபிட்டிக்கலா சொல்றேன், இந்த வருஷம் உன் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பார்கள். அல்லேலூயா. உன் வீடு ஆசீர்வாதத்தை காணும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உயர்ந்த அந்தஸ்துக்கு நேராய் தேவன் உன்னை நடத்துவார். உயர்வான பாதையில நடத்துவார், சமாதான பாதையில நடத்துவார், கடன் வாங்காத பாதையில நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உன் கரத்தை ஆசீர்வதிப்பார், உன் பின்னிலைமை ஆசீர்வாதமா வைப்பார். யோபுவை உயர்த்தியது போல கர்த்தர் உனக்கு இரட்டிப்பாய் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு போன் இழந்துட்டியா, 2 போன் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. உண்மையை சொல்றேன், இன்னைக்கு ஊழியம் முடிச்சுட்டு நான் போயிட்டு வரேன், யாரோ ஒருத்தர் போனை கீழே போட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் ஃபோன் வரல, என்கிட்ட தான் இருக்கு வீட்டில் ஃபோனு. ஆனால் அந்த ஃபோன் யாருக்கும் தெரில. அதான் அந்த ஃபோன் வீட்டில் இருக்குது, விவோ ஃபோனு, நல்ல ஃபோன் தான். ஆண்டவர் ஃபோன் கொடுத்தாரு. ஆனால் அது யாருன்னா ஃபோன் பண்ணால் திருப்பி கொடுத்துருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் பணம் கஷ்டம் தான். யோசித்து பார்த்தேன், சிம் கார்டெலாம் அவுத்து போட்டு யாருக்கிட்டா கொடுத்துடலாமா? அடிக்கடி ஃபோன் கிடைக்கும் எனக்கு. அந்த ஃபோனை மட்டும் எடுத்து கொடுத்துருவேன் யாருக்காவது. ஏன்னா சரி, யார் கண்ணீர் விடுறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி அந்த மனுஷனுக்கு கண்ணீராக இருக்கும். ஆனாலும் அந்த ஃபோன் இது வரைக்கும் கால்ஸ் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தருவாருங்க. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ 500 ரூபாய் ரோட்டில் கிடச்சிருக்குது, எத்தனையோ நகை கீழே கிடச்சிருக்கு, ஊழியத்துக்கு போகும்போது எத்தனையோ 100 ரூபாய் கிடச்சிருக்குது. இன்னைக்கு நான் வரும்போது என் பையனை கூப்பிட்டு பைக்கில் போயிட்டு இந்த லெட்டர்ஸ் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வரேன். என் பையனை வச்சுட்டு இறங்கி அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அதை எடுத்தேன். என்னதுப்பான்னு கேட்டான். ஃபோனுப்பா. அப்பா இதோப்பா ஃபோனு அப்படின்னா. அவனுக்கே ஆச்சரியமாச்சு, என்னப்பா ஃபோன் கீழே இருக்குதுன்னு. யார் ஃபோனோ தெரிலப்பா. அப்படியே வாங்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கே ஆச்சரியம். சில நேரங்களில் நம்ம கண்கள் கண் திறந்து பார்க்க செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று ஜெபம் பண்ணோம் இல்லையா? என்னத்துக்கு ஜெபம் பண்ணோம்? ஆகாருடைய கண்களை என்ன பண்ணார்? ஆண்டவர் திறந்தார். ஏன்? பக்கத்தில் இருந்த தண்ணீர் துறவு அவனுக்கு தெரியல, குழந்தை சாகுதுன்னு நினைச்சா. ஆனா ஆண்டவர் அவர் கண்களை திறந்த உடனே, ஆண்டவர் அவர் கண்களை திறந்த உடனே தான் துறவை கண்டால் தண்ணீர் வருதுப்பா இங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால பார்க்க முடியல. உங்ககிட்ட இருக்கிற திறமை உனக்கு தெரியல, உங்ககிட்ட இருக்கிற தாளந்து தெரியல, உன் கணவன் கிட்ட இருக்கிற தாளந்து தெரியல, அந்த கணவன் கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தெரியல. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஆடுற மாட்டை என்ன பண்ணும்? ஆடி
பாடுற மாட்டேன் என்ன பண்ணணும்? மாட்டுக்கிட்ட போய் ஆடணும், பாடணும். சில ஆடு மாடு மாதிரி நம்ம வீட்டில் சிலர் இருப்பாங்க. ஆசீர்வாதத்தை அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? பெறவே முடியாது. ஐயோ இது வேஸ்ட், இது ஒரு ஆடு, இது ஒரு மாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பழமொழியே இருக்கு, என்னன்னு? ஆடி என்ன பண்ணுமா? கறக்கணும், பாடி கறக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி ஆடணும், என்னங்கன்னு கொஞ்சம் பாடணும். அல்லேலூயா. உன்னை போல ஒரு அழகு இல்லையே, கொஞ்சம் டைலாக்லாம் கொடுடணும். ஆமைன்னு சொல்லுங்க. கணவன் கிட்ட வயசாயிடுச்சு, மண்டையில முடியலன்னு சொல்லிட்டு டேய் அப்படின்னு அது போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இந்த மனுஷன் மூலமா என்னை ஆசீர்வதிங்கப்பா, இந்த மகன் மூலமா என்னை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகள் மூலமா என்னை ஆசீர்வதிங்க. சில ஆளுங்கெல்லாம் சம்பளத்தை உண்மையா வீட்டுக்கு சொல்லாது. அவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணோம்? அந்த ரகசியத்தை நம்ம வாங்கிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள்ல இருக்குது, சிம்சோன் அவன் ஒரு பெண் மீது நினைவா இருந்தானா. அவனுக்கு நல்ல அபிஷேகம், மண்டையில நிறைய முடி வளர்ந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு முடி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அபிஷேகம், பலன் இருந்தது. ஆனா அந்த அவன் விரும்பின சகோதரி கிட்ட போன உடனே தினம் அவ நச்சரிச்சுட்டே இருந்தா, உனக்கு எப்படி பலன், உனக்கு எப்படி பலன், உனக்கு எப்படி பலன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு இருந்தான் அவன். கடைசி அவனுக்கு டார்ச்சர் தாங்க முடியாம உண்மையை சொல்லிட்டான். உடனே என்ன ஆயிடுச்சு? அன்னைக்கு அவ அந்த மண்டையில இருக்கிற முடிய மொட்டை அடிச்சா, வல்லமையே போயிடுச்சு, அபிஷேகமே இழந்து போயிட்டான். பிறகு கண் தெரியாதவனாக குருடனாக்கப்பட்டு மாவு இழைக்கக்கூடிய இயந்திரத்தை அவனுக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். சில நேரங்கள்ல நம்ம அப்படிப்பட்ட கிருபையெல்லாம் வாங்கிடணும். ஆமென் சொல்லுங்க. சில இரும்பு பெட்டி மாதிரி இருப்பாங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க. சிலர் உதவி செய்யாம இருப்பாங்க, கல் அஞ்சாம இருக்கும். ஆனா நீங்க ஜெபம் பண்ண கர்த்தரானவர் உனக்கு ஞானத்தையும் கிருபைகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உன் கண்களை திறப்பார். அல்லேலூயா. இந்த யோபு பார்க்கிறோம், 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1,000 ஏர்கள், 1,000 கழுதைகளை அவனுக்கு உண்டாயின. 7 குமாரர் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்களாம். அல்லேலூயா. அதுல மூத்த மகளுக்கு என்ன பேராம்? எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெட்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரனேப் என்றும் பெயரிட்டான். இதுல ஒருத்தி பேர் தான் எமிமால். இந்த எமிமாலை தான் நாங்க ஜெமிமான்னு வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பெண்ணுக்கு யோபுடைய பெண்களை போல, அந்த குமார்த்திகளை போல அழகு உள்ள, சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் இந்த உலகத்துல யாருமே இல்லையாங்க. உங்க பிள்ளைகளை போல அழகு வேற யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளை போய் எப்போ பார்த்தாலும் எரும மாடு, பன்னி மாடு அப்படி இப்படின்னு திட்டாதீங்க தயவு செய்து. அவங்கள நீங்க நேசிக்க கற்றுக்கணும். உங்க பிள்ளைகளை நேசிக்கணும், உங்க வீட்டு குடும்பத்தை நேசிக்கணும். அல்லேலூயா. இது ஏன் அவங்க 3 பேர் மட்டும் அழகுன்னு போட்டிருக்கிறாரு? காரணம் என்ன தெரியுமா? அவங்க குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்க குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். அப்போ கர்த்தருடைய கரம் உங்க குடும்பத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் தேவ சாயலாக, தேவ ரூபத்தின்படி நம்மை படைத்தார். அல்லேலூயா. உங்களை எப்படி படைச்சிருக்காரு? தேவ சாயல், in the God's image, தேவனுடைய ரூபத்தின்படி ஆணும் பெண்ணுமாய் நம்மை படைத்து இருக்கிறார். உன்னை அழகாக படைத்து இருக்கிறார். உன்னத பாட்டில் சொல்லும் போது ஒரு சகோதரி சொல்றாங்க, நான் கருப்பாய் இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? அழகாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, ஏன் தான் இந்த ஸ்கின் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு நொந்துக்க கூடாது. ஆண்டவர் உன்னை அழகா படைச்சிருக்கிறார். ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் என்னை அழகா படைச்சார், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார், இப்படி அறிக்கை பண்ணிட்டே இரு. நிஜமா உன்னை ஒரு நாள் தேவ பிரசன்னம் அப்படியே மாற்றும். தேவனுடைய ரூபம் உனக்குள் வரும், தேவ சாயல் வரும், தேவ அபிஷேகம் உனக்குள்ள வரும், தேவ வல்லமை உனக்குள்ள வரும். தேவ வல்லமையும் அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது உன்னுடைய சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் மாறக்கூடியதா இருக்கு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் யோபுவே. உன்னை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பா, ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பா. நல்ல ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், சத்தம் உயர்த்தி சொல்லுவோமாக. இந்த வேதத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும். 134ஆம் சங்கீதம், 134ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, உங்கள் கைகளை பரிசுத்த
ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். என்ன பண்ணுமா? கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை என்ன பண்ணணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக. பரிசுத்த ஸ்தலம் என்னது? ஹோலி பிளேஸ். பரிசுத்த ஸ்தலம் எதுங்க? பரிசுத்த ஸ்தலம் தேவன் உலாவுகிற வீடு. உங்கள் ஜெப வீட்டுக்கு வந்தா கையை கீழே வச்சிருக்க கூடாது, கையை கட்டி இருக்க கூடாது, கையை ஜோபிக்குள்ள போட்டிருக்க கூடாது. கை எங்க இருக்கணும்? இப்படி உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கூட நிறைய பேருக்கு புரியல. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. எப்பவுமே நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம், சோம்பலாயிடுறோம். ஆனால் யூதர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எருசலேமில் அவங்க எப்பவுமே கையை உயர்த்தி இப்படி தான் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் கேட்டால் தலையில் என்ன பண்ணுவாங்கன்னா முக்காடுக்கு பதில் ஒரு சின்ன கேப் போட்டிருப்பாங்க. போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கன்னு சொல்லி கையை உயர்த்தி ஜெபிப்பாங்க. ஜெபம் முடிகிற வரைக்கும் கை என்ன ஆகக்கூடாதுன்னா கீழே இப்படி இறங்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் கூட அதை கற்றுக்கோங்க. எப்போ சபைக்கு வந்தாலும் கையை இப்படி தூக்கி வச்சு, அரை கையாவது தூக்கி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. கையை உயர்த்தும் போது என்ன அர்த்தம்னா, நான் உங்களுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திலே நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. அல்லேலூயா. இந்த ரெண்டு கை மேலே வந்துடணும். இந்த கை ரெண்டும் இப்படி வந்துருச்சுன்னா இந்த ரெண்டு கையும் தேவையில்லாத வேலை செய்யாது. தேவனை மட்டும் நினைக்கும் உங்க சிந்தனை, தேவனை மட்டும் துதிக்கும். நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து நல்ல ஜெபம் பண்ணும்போது உங்க கையை இப்படி தூக்கி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை தூக்குறதை உணர்வீங்க. அவர் பிரசன்னம் உங்களை தூக்கி கொண்டு போகிறதை உணர முடியும். கொஞ்சம் பூமியில இருந்து எழுந்து மேலே போற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சிரிச்சுக்கிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் என்ன முறைக்கிறீங்களே, கொஞ்சம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்க சொல்லுங்க. தூக்கம் வந்துருச்சு, கர்த்தருக்கு சோத்திரம். இன்னும் 5 நிமிஷம் 1 ஆக போகுது. கர்த்தருக்கு சோத்திரம். இன்னும் டான்ஸ் வேற இருக்குது, திருவிருந்து ஆராதனை இருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் நம்மை சீயோன்ல இருந்து ஆசீர்வதிப்பதற்கு நாம என்ன செய்யணும்? முதலாவதுன்னா, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல கூடி இருக்கணும். அவர் சபைக்கு வருவதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அவர் சபைக்கு வந்து எப்பொழுதுமே தேவனை என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லா பக்கத்துல சொல்லுங்க, எப்பவும் சபைக்கு வரணும், பண்டிகைக்கு மட்டும் வரக்கூடாது. அல்லேலூயா. பண்டிகைக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ். என்ன கிறிஸ்டியன்ஸ்? ஆல்வேஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நியூ இயர் கிறிஸ்டியன்ஸ். சில பார்த்தீங்கன்னா, நான் காலையில் போகும்போது சொன்னேன், நம்ம வீட்டு வாசலில் அந்த நட்சத்திரத்தை கட்டியிருந்தானுங்கன்னா நமக்கு நம்மளே செஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அந்த மாதிரி பேப்பரில் நம்ம ஹாப்பி நியூ இயர் போட்டு வாசலில் கட்டணும்னு. அந்த மாதிரி ரெடி பண்ணணும். நானும் ரெடி பண்ணுறேன். சில ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன், ஆனால் ரெடி பண்ண முடியல, டைம் இல்லை. அப்போ இன்னைக்கு வரும்போது பார்த்தா தம்பிங்க ரோட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தானுங்க. வாழை இலை தூப்புலாம் போட்டு என்னென்னவோ பண்ணி வச்சுருக்கானுங்க. அது நமக்காகவே வச்சுருக்காங்க பாருங்க. அடங்கி போச்சு, முடிஞ்சிச்சு. அவங்க அண்ணனுங்க, அவங்க பிரதர்ஸ்லாம் நம்ம டீம் அம்மேன்னு சொல்லுங்கப்பா. போதும், நீங்கள் கொண்டாடினதுலாம் அங்கே ப்ரேயர் நடக்குது ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல சகோதரர்களை நம்ம சுற்றிலும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிற. கை உயர்த்தி சோதனை பண்ணுங்க. அந்த 12 மணி வரைக்கும் தான் குதி. அதுக்கப்புறம் போயிடுவானுங்க எங்கன்னா அடிக்கிறதுக்கு. எவங்கிட்ட இங்கே இப்படி குடிச்சிட்டு கடைசியில் அங்கே எங்கன்னா அடி வாங்கிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ஷோ போயிருப்பானுங்க, பீச்சுக்கு போயிருப்பாங்க. தண்ணி அடிக்கிற கேஸு 1ஆம் தேதியே தண்ணி. அது வாழ்க்கைலாம் எப்படி உருப்பிடுமா? பீச்சில் போய் அடி வாங்கி உத வாங்கிட்டு வரோம். ஹாப்பி நியூ இயர் அப்படி இருப்பாங்க. டைட்டாக போய் டைட்டாக சொல்லுவானுங்க. கடைசியில் போலீஸ்கிட்ட மாட்டி டைட்டாக அடி வாங்கிட்டு வருவானுங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர். நமக்கு சிலரை வாலிப பிள்ளைகளெல்லாம் இங்கே கொண்டு வந்ததுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாலாம். அல்லேலூயா. அதுலேயும் 2-3 டிக்கெட் வரல. அதெல்லாம் எங்கே போச்சு தெரில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிப்பட்டு உதப்பட்ட பிறகு ஐயா அப்படின்வாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்? சொல்லுப்பா தம்பி அப்படின்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லு, என்றென்றைக்கும். அம்மா பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் வச்சிருக்கீங்களா? படிங்க. தொடர்ந்து வாசிங்க. பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் மனைவிலாம் எடுத்து இந்த நேரத்தில் வாசிக்கணும். வேகமாக வாசிங்க.
கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆண்டவர் இனிமேல உங்க கூட சுற்றிலும் இருப்பார். நம்புறீங்களா? உங்க வீட்டை சுற்றிலும் இருப்பார். உங்க வேலை ஸ்தலத்தை சுற்றி இருப்பார். நீ போகும்போது உனக்கு முன்னாடி போவார். அவர் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். அவருடைய மகிமை உன்னை பின்னாடி காக்கும். அல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் வந்தாலும் அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. 3ஆம் வசனம் சொல்லுது, நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. அதனால தேவ பிள்ளையே, ஒரு நாள் அநியாயமா என்ன பண்ணாதீங்க, உங்க கையை நீட்டக்கூடாது. அநியாயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, வாய் திறந்து. அநியாயத்துக்கு, தவறான காரியத்திற்கு உங்கள் கைகளை நீட்டக்கூடாது. லஞ்சம் வாங்குறதுக்கு நீட்டக்கூடாது. லஞ்சம் கொடுக்கறதுக்கும் கை நீட்டக்கூடாது. ஏமாற்றி சம்பாதிப்பதற்காக உன் கையை நீட்டக்கூடாது. இந்த 2024 இது உங்கள் தேவன் விரும்புகிற காரியம். அல்லேலூயா. வாங்கின கடனை திருப்பி கொடுத்துடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க மைண்ட்ல இருக்கும். ஆனா நீ கொடுத்துடணும். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லு. ஆமா, தெரிஞ்சுதான் வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க 5-10 பைசாக்கு. ஐயோ அநியாயமா பேசுறாங்களே அப்படின்னு நினைக்காத. வாங்கினதை கொடுத்துடணும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, வாங்கிட்டு வாங்காம நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. கொடுக்காம அவங்களாம் பரலோகம் போகவே முடியாது. கடன் வாங்கி கொடுக்காதவர்கள் மறித்து அவர்கள் சூசைட் செய்து கொண்டாலும் அவர்கள் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துடணும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் காசு கையை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. என் பணப்பையை ஆசீர்வதிங்க. என் வேலையை ஆசீர்வதிங்க. 500 ரூபாய் வந்தாலும் அது என் வீட்டில் வீண் செலவு ஆகக்கூடாது. அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரியுதா? 500 ரூபாய் என்ன ஆகக்கூடாது? வீண் செலவு கூடாது. அதுக்குன்னு செலவே பண்ணாமல் தூக்கிட்டு போய் என்ன பண்ணக்கூடாது? ஒழிச்சே வைக்கக்கூடாது. சிலர் எங்கே பார்த்தாலும் எது கேட்டாலும் ஒன்றும் செலவே பண்ண மாட்டாங்க. வீட்டில் தனியாக போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவாங்க. தனியாக போய் செலவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் வீண் செலவு பண்ணாத, ஆனால் வீட்டுக்கு செலவு பண்ணு. ஆனால் தேவையானதுக்கு செலவு பண்ணு. இந்த வருஷம் இதெல்லாம் முடிவு எடுக்கணும் நீ. அல்லேலூயா. நிறைய சேலை வாங்கி வீணாக கடங்காரனா ஆகாத. அல்லேலூயா. நிறைய நெயில் பாலிஷ், நிறைய கம்மல், ஸ்தோத்திரம், நிறைய பொட்டு, நிறைய இந்த கிளிப்பு. அல்லேலூயா. வீட்டில் பீரோவில் துணி இருக்குதோ இல்லையோ, இது நிறைய கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடனாலே ஆயிடாத. வாங்கி வாங்கி வீணா இருக்கிறத யூஸ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்காது. ஆனால் கடனை வாங்கி நிறைய பேர் பூ வச்சுட்டு வந்திருக்கீங்க. எப்படி சொல்கிறது தெரில. ஆனால் சொல்லிடுறேன், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. 1 முழம் வாங்கி வச்சுட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் ஊருக்கே வைக்கிற மாதிரி நல்லா பெருசாக வாங்கி தலை ஃபுல்லாக சுருட்டி, அது மண்டை எங்கே இருக்குது, அது கொண்டை எங்கே இருக்குதுன்னே தெரியாது, முகம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. அப்புறம் சொல்லுவாங்க, எவ்வளோ தெரியுமா, காஸ்ட்லி பாஸ்டர். அது எத்தனை நாள் வைக்க முடியும் தலையில் அந்த பூ? ஜஸ்ட் 2 hours 3 hours. அப்புறம் சில ஆள் இருக்கு, பத்திரமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள். இந்த மாவு சூடு பண்ற கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. மாவை சூடு பண்ணி இட்லி சட்னியை சூடு பண்ற கதையா, வாங்குற பூவை கூட தண்ணி தெளிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரத்துக்கு ஓட்டுற ஆளுங்களாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீணான காரியங்களுக்கு உன் பணத்தை வீண் செலவு பண்ணாத. அல்லேலூயா சொல்லுவாங்க. அதே போல நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க 1ஆம் தேதி முதல் அதிகாலை ஆராதனைக்கு வராங்களோ இல்லையோ, யாராவது ஒரு சினிமா படக்காரர் ஹீரோயின் நடிச்சிட்டா முதல் ஷோக்கு ஓடிடுறாங்க. எங்க ஓடுறாங்க? முதல் ஷோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 மணிக்கு வேலைக்கு வரேன்னுவாங்க, 6 மணிக்கு வேற ஷோல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ் வேற போட்டு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. 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 இஸ்ரவேல் அல்லேலூயா சொல்லு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை காரியங்கள், எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் என்னப்பா பண்ற? பிஸி பாஸ்டர். பிஸி. என்ன பிஸி? படத்தை பார்க்குற பிஸி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய லேடிஸுக்கு வேற பஸ் ஃப்ரீயா விட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பிஸியா நிறைய பேர்.
பஸ்ஸில் போயிட்டே இருக்கிற தேவ பிள்ளையே ஜெபிக்க கற்றுக்கொள். நல்ல ஆமென் சொல்லு பாகலா. உன் நேரத்தை வீணாக்காத, ஜெபத்தில் நேரத்தை செலவு பண்ணு, ஆண்டவர் சமூகத்தில் காத்துரு. ரெட்டிப்பான நன்மையை தேவன் உனக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். 128ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமா, அந்த எருசலேம் வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், அந்த பிளெஸிங் நம்ம பார்க்கணும். கடன் இல்லாத வாழ்க்கை. எருசலேம்ல ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தெரு மூலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளு செடி தான் வளரும். சும்மா விட்டிங்கன்னா மரம் என்ன வரும்? முள்ளு தான் வரும், முள்ளு செடி தான் வரும். ஆனால் எருசலேமில் தெரு வீதிகளில் போனீங்கன்னா சாதாரண ரோடு, எதுவுமே விதைக்காத ஒரு நிலத்தில் ஸ்ட்ராபெரி செடி வருது, கிரேப் செடி வருது, நல்ல சாத்துக்குடி உள்ள செடிகள் வருது, பழம் உள்ள. காரணம் என்னன்னா, அந்த நிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. விதையே போடாத ஒரு நிலத்துல எருசலேம்ல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். தேவ பிள்ளைய, அந்த வாழ்க்கை உன் நிலத்துல, உன் வீட்டிலே, உன் குடும்பத்துல வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா தலைமையில வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சியோன்ல இருந்து ஆசீர்வதிப்பீராக. எருசலேமின் வாழ்க்கையை நான் காண வேண்டும். எருசலேமின் வாழ்வு என் பிள்ளைகள் காண வேண்டும். என்னுடைய 2 பிள்ளைகள் மீது வருவதாக, 3 பிள்ளைகள் மீது வருவதாக, ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர் வாழ்க்கை கொடுக்கிறவர், அவர் வாழ்வை தருகிறவர், நல்ல வாழ்க்கையை தருவார். நீ கண்ணீரோடு ஜெபித்தா நிறைவான பலன் உனக்கு வரும். அல்லேலூயா. கண்ணீரோடு விதை, கண்ணீரோடு அறுவடை ஆண்டவர் நிச்சயமாய் கம்பீரமாய் தருவார். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த நல்ல வேளையில இதோ உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எருசலேமின் வாழ்க்கையை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். சொல்லுங்க ஒரு ஆமென். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அடையாளமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க பேரை சொன்னா எல்லா ஊர்லேயும் தெரியணும். அந்த அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் தர வேண்டும். உன் பிள்ளைகள் நல்ல ஒரு விஐபியாய் மாற வேண்டும். உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உயர்ந்த அடையாளமாய் இருக்க வேண்டும். அவருடைய அடையாளமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஏசாயா 8ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. சத்தமா வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும். நீ பரலோகத்துக்கு போகும்போது உன் பிள்ளைகள் அடையாளங்களாக இருக்கணும். பரலோகம் போகிற போது நீ அடையாளமாக இருக்கணும். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கணும். முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும். ஆமே. நீ சீட்டாடினா உன் பிள்ளை சீட்டு ஆட கற்றுக்கோ. உன் பிள்ளைக்கு முன்னாடி நீ என்ன செய்கிறையோ அது உன் பிள்ளைகள் செய்யும். நீ பொய் பேசினா உன் பிள்ளைகள் பொய் பேசும். நீ எந்த படத்தை பார்க்கிறாயோ அதே படத்தை உன் பிள்ளைகள் பார்க்கும். ஆனால் நீ முன்னடையாளமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். நீ வேதத்தை வாசித்தா உன் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும். நீங்கள் ஆராதனை பண்ணுகிறவர்களாக இருந்தால் உன் பிள்ளைகள் ஆராதனை செய்யக்கூடிய அடையாளமாக இருப்பார்கள். அல்லேலூயா. நீ முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களை வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன்னா அந்த பிள்ளைங்களும் எங்கே வந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். உன் பிள்ளைங்களுக்கு நீ கிரிக்கெட் ஆடுறதுக்காக நீ ஆடிக்கிட்டே இருக்கும்போது கிரவுண்டு கூப்பிட்டு போனேன். ஏன்னா உன் பிள்ளை என்ன பண்ணும்? எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கிட்ட கரண்டி கொடுத்தா கூட அது இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நீங்கள் சமைக்கிற இடத்துல உங்கள் பிள்ளைங்களை வச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க விளையாட்டு எப்படி மாறிடும்? சமைக்கிறதா மாறிடும். சமையல் செய்யக்கூடிய பிள்ளையாக மாறிடும். அது உங்களுடைய அடையாளம் கரெக்டாக தெரியும். ஏன்னா பெற்றோர்கள் நடத்தக்கூடிய விஷயம் பிள்ளைகள் அதை கை கொள்வார்கள்.
அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி என்ன பேச வேண்டும் என்பதில் ஜாக்கிரதையாயிரு. உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி வாழ வேண்டும் என்பதில் ஜாக்கிரதையாயிரு. உன் பிள்ளைகளுக்கு முன்பாக உன்னுடைய கணவனோடு உன்னுடைய சொந்த பந்தங்களோடு எப்படி இருக்கிறாய் என்பதை அவர்களுக்கு முன்னடையாளமாக இருப்பாயானால் உன் பிள்ளைகள் அப்படியே அந்த காரியத்தை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நிறைய பேருக்கு வாயே இல்லை போல இருக்கே. நிறைய பேர் தூங்கிட்டீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பேச மாட்டாங்க, அங்கே பேசுவாங்க. எங்கே பேசுவாங்க? வீட்டில் பேசுவாங்க. ஒரு சண்டை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? 3 தெருவுக்கு நமக்கு ஸ்பீக்கரே வைக்க தேவையில்ல, அவ்வளோ நல்லா பேசுவாங்க. தமிழ் மட்டும் இல்லை, தமிழ்லே தெரியாத வார்த்தைகள்லாம் கூட எடுத்து பேசுவாங்க. இங்கிலீஷ் பேசுவாங்க பாருங்கள், அப்படி ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தெலுங்கு பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது, அடையாளமாக இருக்கணும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்கணும்? என்ன அடையாளம்? ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன்ஸாக இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருக்குது. அந்த சகோதரி எப்போ பார்த்தாலும் பயங்கர மேக்கப். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறந்துச்சு, 2 பொண்ணுங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது நான் பார்த்தேன். அதுங்க வளர்ந்து இப்போ வந்துட்டா அம்மா யார் பொண்ணு யாருன்னே தெரில. 2 பேரும் போட்டு அவ்வளோ மேக்கப். 3 பேரும் அப்படி தான் பயங்கரமாக இருப்பாங்க. ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க. 3 பேரும் கவுன் தான் போடுவாங்க, 3 பேரும் சுடிதார் தான் போடுவாங்க, 3 பேரும் மேக்கப் தான். பிள்ளைங்க எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா பண்ணுறாங்க, நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி. ஆமாம். நீங்கள் சாரீக்கு உடுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சாரீ கட்டும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் கிழிஞ்ச துணி போட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி நீ அடையாளமாக வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் பிள்ளைகிட்ட போயிட்டு சிகரெட் வாங்கி கொடு, பீடி வாங்கி கொடு, பாக்கு வாங்கி கொடு, வெத்தலை வாங்கிட்டு வா, பொடி வாங்கிட்டு வா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அந்த பிள்ளை ஒரு நாள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதில்ல, 2வது நாள் அது என்ன பண்ணும்? கொஞ்சம் நக்கி பார்க்கலாம், நக்கி பார்க்கும். 3வது நாள் என்ன செய்யும்? பாத்ரூமில் போய் யூஸ் பண்ணும். 4வது நாள் மொட்டை மாடியில் போய் யூஸ் பண்ணும். 5வது நாள் வாழ்க்கை கெட்டு போயிடும். ஒரு நாள் நீ பார்க்குற நேரத்தில் ஏதாவது ஒரு டீ கடையில் நின்றுட்டு புகை விட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கடா கற்றுக்கிட்டேன்னு கேட்டேன்னா முதல் சொல்லலாம், அது நீங்கள் தான் உங்கள் வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அடையாளங்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே வசனம் சொல்லுங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். அல்லேலூயா. சரி, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்து இனிமேலாவது இந்த வருஷத்துலையாவது ஆண்டவரே என் அடையாளமாக, முன்னடையாளமாக என் பையனுக்கு முன்னாடி, என் மகளுக்கு முன்னாடி, என் மருமகனுக்கு முன்னாடி, என் மருமகளுக்கு முன்னாடி சொல்லுங்க வாய் திறந்து. கண்டிப்பாக ஒரு நாள் வரும், மருமகன் வரும், மருமக வரும். உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களை வெக்கப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அப்போ அந்த அடையாளமாய் கர்த்தர் உன்னை வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாலிப பசங்களுக்கு அவ்வளோ வெக்கம் வருதுங்க. கல்யாணம்னு சொன்னால் அவ்வளோ வெக்கம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். God will bless your life. அல்லேலூயா. முன்மாதிரியாயிரு, அடையாளமாயிரு. உன் பிள்ளைக்கு நீ ஜெபம் பண்ணு சொல்லிட்டு இருக்காது. நீ ஜெபம் பண்ணியானா அது ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பைபிள் வாசிச்சா உங்கள் பிள்ளைங்க வாசிப்பாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து நல்ல பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க பிரசங்கத்தை கேட்பாங்க. அல்லேலூயா. அதை ஒருபோதும் விட்டு விட மாட்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமாக. நல்ல கையை தட்டுங்க. சரி, பிரசங்கம் முடிய போது சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம வளர்த்த பிள்ளைங்கள. ஆமாம், ரோசி ரூத்து எல்லாம் சொல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கி முதல் முறையாக பிரீத்தியுடைய கணவர் மெல்கிசேதேக் நம்முடைய திருச்சபைக்கு வந்திருப்பதனால கைகளை தட்டி நாம் வரவேற்போமாக. கர்த்தர் நல்லவர். சுதர்சனுக்கெல்லாம் நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவர் நம்ம பழைய விசுவாசி. அவர் கர்த்தர் நல்லவர். நம்ம க்ளோரியுடைய அம்மா, அவங்க சிஸ்டர்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் கைகளை தட்டி நாம் வரவேற்போம். சுசிலா அம்மா வந்திருக்காங்க. கை தட்டி நம்ம கர்த்தரை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக திருவிருந்து ஆயத்தமானவர்கள், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க, நீங்கள் முன் வரிசையில் வந்து அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே முழங்கால் படிட்டு எனக்கு நடக்க வழி விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏதோ உங்களுக்காக நம்முடைய திருச்சபையின் சார்பாக அச்சிடப்பட்ட வாக்குத்தத்த அட்டை இங்கே இருக்கிறது. ஒரு நிமிஷம் முழங்காலில் நின்று இந்த வாக்குத்தத்த அட்டைக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பல நாட்கள் ஜெபித்தோம். இன்னைக்கு நம்முடைய கரத்தில் வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. கேலண்டர் வர கால தாமதமாகும், ஆனாலும் கர்த்தர் தடைகளை உடைத்து சீக்கிரமாய் நம்முடைய கரத்தில் கேலண்டர் கர்த்தர் கொண்டு வர இந்த வாக்குத்தத்த அட்டைக்காக, இந்த வாக்குத்தத்தத்துக்காய் கொடுத்த காணிக்கைகளை, கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எந்தெந்த வீட்டிலே இந்த வாக்குத்தத்த அட்டை போய் இருக்கிறதோ, ஆண்டவரே, இந்த வசனம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. அவங்க வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் ஒவ்வொரு வீட்டிலும் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை பார்க்கிற போது, ஆண்டவரே, அவங்க படிக்கிற போது, இதன் மீது கை வைத்து ஜெபிக்கிற போது அவங்க மிரக்கல் பார்க்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அவங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. நோயை நீக்குங்க, வியாதியை நீக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க. கடன் கட்சணை என்று சொல்லி யோசிப்பார்கள். ஆனால் இந்த வசனத்தின் மீது கை வைத்து ஜெபிக்கிற போது அவர்கள் வாழ்க்கை மாறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த அட்டையை ஆசீர்வதிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிக்கிறோம். இதற்குரிய அறுவடை அவர்கள் மீது வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. போகிற போது குடும்பமாக எங்களிடத்தில் வந்து ஒவ்வொருவரும் நீங்கள் இதை வாங்கி செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய வாக்குத்தத்தத்துடைய ஒரு அட்டையுடைய செலவு 55 ரூபாய். இது நான் இது வரைக்கும் வாக்குத்தத்தத்துக்கு காணிக்க கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைத்தால் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், இதை இலவசமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை வாங்கி கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கேலண்டர் உங்கள் வீட்டை தேடி வரும். வருகிற மாதத்தில் நான் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ஜெபித்து கொடுப்பேன். ஒரு விசேஷித்த காணிக்கை இந்த முடிவில் ஏறெடுக்கப்படும். இங்கே கவர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கவரில் உங்கள் பெயரை எழுதி நீங்கள் அதை செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருவிருந்துக்காக ஆயத்தமானவர்கள் நீங்கள் முன் வரிசையில் வந்து அமரும்படி